கோர்ட் ஜாப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இப்போ போகிறவங்க என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத அகைன் ஒன்ஸ் நான் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் காலேஜ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ டிப்ளமோ இல்லாட்டி யூஜி இல்லை அதுக்கும் மேலே பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் யூஜிலேயோ பிஜிலேயோ படித்த இந்த சர்டிஃபிகேட்லாம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்களே இதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் அதான் சிசின்னு சொல்லுவாங்களே அந்த சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறமா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னா அந்த ஓவரால் மார்க் ஷீட்டாக மொத்தமாக அவங்களுக்கு கொடுப்பாங்களே பெரிய சர்டிஃபிகேட் அந்த இது. அதுக்கப்புறமா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு. நீங்கள் கான்வகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவீங்களே ஸோ அதுதான் டிகிரி சர்டிஃபிகேட், ஓகேங்களா. அதுக்கப்புறமா நீங்கள் படித்தப்ப உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லையும் செமஸ்டர் எக்ஸாம் வச்சு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்களே அந்த ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் அதையும் எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் அவங்க ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அனைத்து கல்வி சான்றிதழ்கள் அப்படின்னு பொதுவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கூட கேட்குறாங்களோ இல்லையோ ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பொதுவாக அனைத்து கல்வி சான்றிதழ் மென்ஷன் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையுமே கொண்டு போகணும், தயாராக கொண்டு போகணும், ஓகேங்களா. அதனால ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் எடுத்துகிட்டு போங்க. அதனால கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டு, ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு இதெல்லாம் கேட்டால் கொடுக்க போகிறீங்க, இல்லாட்டி கொண்டு வந்துட போகிறீங்க. பட் கேட்டுட்டா சிக்கல், அதனால எதுக்கும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க, நல்லது. அடுத்து சிவி அப்போ உங்கள் நேமு, ரெண்டாவது உங்கள் அட்ரஸ், இந்த ரெண்டை மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோட்டோ உள்ள ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொண்டு போனால் போதும். அது ஆதாரோ இல்லாட்டி பேன் கார்டோ இல்லாட்டி ஓட்டர் ஐடியோ இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸோ இதில் ஏதாவது ஒன்று. இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ உள்ள ஐடி ப்ரூஃப் கொண்டு போனால் கூட பரவாயில்லை. அதனால தான் பாருங்கள் உங்களுக்கு அல்லது ஓஆர் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன், ஓகேங்களா. பொதுவாக எல்லாட்டையும் ஆதார் இருக்கும், ஆதார் கொண்டு போவீங்க. அதை வச்சு தான் உங்களை வந்து நேமு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து பெர்த் சர்டிஃபிகேட், நான் சொல்கிறது இப்போ எல்லாமே ஒரிஜினல் தான் சொல்லிட்டு இருக்கேன். பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை காமிச்சிக்கலாம். அது வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓல்டு எல்லோ கலர் கார்டு அந்த ஃபார்மெட்டு இல்லாட்டி ஒயிட் கலர் கார்டு ஃபார்மெட்டு, இப்போ உள்ள நியூவாக பேப்பர் ஃபார்மெட்டு எதுனாலுமே ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை காமிப்பீங்க உங்கள் இதை டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ணுறதுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. அதை தவிர்த்து திரும்பியும் கேட்பாங்க, ஏன்னா எஸ்எஸ்எல்சியை திரும்பியும் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கான ஸ்கூல் மார்க் ஷீட்டை அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு 10th முடிச்சிருந்தா இல்லை நீங்கள் 12th முடிச்சிருந்தா அந்த ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு ரெண்டையுமே கேட்பாங்க. 12th முடிச்சிருந்தா ஸோ 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் ரெண்டையுமே ஒரிஜினல் கொண்டு போகணும். டிசி வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படித்து முடிச்சு நீங்கள் வாங்கினீங்களோ அந்த ஒரிஜினல் டிசி, நீங்கள் ஒரு யூஜி படிச்சிருந்தாலோ இல்லை பிஜி படிச்சிருந்தாலோ இல்லை 12th மட்டும் படிச்சிருந்தாலோ லாஸ்ட்டாக எங்கே படிச்சிருந்தீங்களோ அந்த இன்ஸ்டிடியூட்டில் கொடுத்த டிசி தான் ஒரிஜினல் டிசி கொண்டு போகணும். அப்புறம் சிவி உங்களை கூப்பிட்டுருக்காங்களோ அந்த கால் லெட்டர் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போவீங்க. A4 ஷீட் 2 இதுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் உள்ளவங்க கிளைம் பண்ணுற மாதிரி கூட சிச்சுவேஷன் வரலாம். அதுக்கு ஒரு A4 ஷீட் 2 கொண்டு போங்க. ப்ளூ பென் கொண்டு போங்க எழுதுறதுக்கு. A4 ஷீட்டில் கூட எழுதுகிற மாதிரி இருக்கும்ல, இல்லை எதுக்காக தேவைப்படும் ப்ளூ பென்னு. அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து 2 personsல நீங்கள் வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினல். அப்புறம் லாஸ்ட்டாக ப்ரியாரிட்டி இருந்தால் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் உங்களுக்கான சர்டிஃபிகேட், டைப் ரைட்டிங் கொடுத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஒரு டிசபிள் பர்சன்னா கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கின அந்த எம்கசி ஃபார்மெட்டில் உள்ள சர்டிஃபிகேட்டு, எவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் தான் அது. அப்புறம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா NOC சர்டிஃபிகேட்டு அண்ட் NCC உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா NCC சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க.